நிதானம் தவறி பணத்தை நோக்கி ஓடிட்டே இருந்த ஒருத்தனுக்கு ஒரு கட்டத்துல சோதனை வருது. அவனை நிலகுலைய வச்சு சும்மா தெரிக்க விடுறான் ஒருத்தன். முகம் தெரியாத அந்த சாமானியன் போன் மூலமே அந்த மனுஷனை சுத்துல விட்டு அவன் செஞ்ச தப்ப உணர வைக்கிறான், திருத்துறான். தப்ப தண்டிக்க எத்தனையோ வழிகள் இருக்க அதையெல்லாம் புறந்தள்ளி அந்த சாமானியன் கையாண்ட விதம் ரொம்பவே வித்தியாசமானது. மனமாற்றமே தவறுக்கான தண்டனை, அதுதான் தீர்வும் கூட என்கிறது இச்சிறுகதை. நகைச்சுவையாய் கதை நகர்ந்தாலும் கனமான விஷயங்கள் அதுல புதஞ்சு கிடக்கு. ஸ்டோரி பெஞ்ச் சேனல் மூலமா நாம அதை தெரிஞ்சுக்குவோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாம இப்ப பார்க்க போற சிறுகதையோட தலைப்பு சாமானியன். கதை தொடக்கத்துல சதாசிவம் மனைவி பர்வதம் கோபத்துல ஏதோ கத்திட்டே இருக்காங்க. வாங்க நைசா என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க என்று கத்தினாள் சதாசிவத்தின் மனைவி பர்வதம். ஆனால் என்னங்க என்றதுக்கு எந்த பதிலும் வரவில்லை. அதனால் இம்முறை என்னங்க என்பதை கூடுதல் வால்யூம் கொடுத்து கத்தினாள். மனைவியின் அலறலால் அடுத்த அறையில் இருந்த சதாசிவம் திடுக்கிட்டு போனார். லேசான கோபத்துடன் என்னடி என்ன ஆச்சு என்று பதிலுக்கு கத்தினார். அவரின் அறைக்குள் நுழைந்த பர்வதம், என்ன ஆச்சா? உங்க வயசுக்கு நீங்க செய்யற காரியமா இது? அதுவும் நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சிருக்கீங்க. சதாசிவத்திற்கு குழப்பம் ஏற்பட்டது. நிறைய அசிங்கம் இருக்கே, இதுல இவ எந்த அசிங்கத்தை சொல்றா? பதட்டத்தோடு யோசிக்க தொடங்கினார். இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் விஷயத்த சொல்லிட்டு தான் கத்தேன் அப்படின்றாரு. வாட்ஸ்அப் குரூப்ல இப்படி அசிங்கமா படம் வீடியோ அனுப்பி இருக்கீங்க. 1 மணி நேரமா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஒரே போன். சித்தப்பா ஏன் இப்படி இருக்காரு? மாமா புத்தி ஏன் இப்படி போகுது? தாத்தா ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டே இருந்தேன்னு ஒவ்வொருத்தரும் புலம்பி தள்ளிட்டாங்க. என்னது, நான் அனுப்பினேனா? திடுக்கிட்ட சதாசிவம் தற்செயலாக பாக்கெட்டை தொட்டு பார்க்க மொபைல் மிஸ் ஆகி இருந்தது. பதறியபடி போனை காணோம்டி, இதை திருடியவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான். நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. போனை திருடினா ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணுவாங்க. இப்படி சாவகாசமா வாட்ஸ்அப்பை நோண்டிட்டே இருக்க மாட்டாங்க. பர்வதம் சொல்வதும் சரிதான். திடீரென்று ஆமா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம தானே வச்சிருக்கான், இரு அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம் என்றவர் மனைவியின் போனை வாங்கி படபடவென்று நம்பரை தட்டினார். பீப் 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 என்று சில நொடிகள் போக்கு காட்டிவிட்டு பின்பு ஒலித்தது. போனை ஆன் செய்வதற்குள் சதாசிவத்திற்கு வியர்த்தது. ராஸ்கல் எவ்வளவு சாதுரியமாக போனை திருடி இருக்கிறான். ஆன் செய்து வைத்திருந்தால் பிடிபட்டு விடுவோமே என்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன ஒரு நெஞ்செழுத்தம். மவனே இருடா, உன்னை கையும் களவுமாக பிடித்து என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சொல்லுங்க பிசாசு என்று எதிர்முனை பேசியது. டேய், அது என் மனைவி பேரை சேவ் பண்ணி வச்சதுடா. சரி சொல்லுங்க பிசாசு புருஷரே. அதற்குள் பர்வதம் குறுக்கிட்டாள். என்னங்க ஏன் பதறீங்க? என் நம்பரை எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க? போனின் கீழ்ப்பகுதியை பொத்தியபடி. தேவதன்னு பதிவு செஞ்சு வச்சிருந்தேன். அப்படியே கூப்பிடுறான், அதான் கோபம் வந்துடுச்சு என்றார். இதை கேட்டதும் பர்வதத்திற்குள் வெட்கம் பொங்கி வழிந்தது. கால்கட்டை விரலால் தரையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அரைவட்டம் போட்டவள், இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க, ஒரு தடவையாவது நேர்லே இப்படி கூப்பிட்டே இருக்கீங்களா என்றாள் முகம் சிவந்தவளாய். சதாசிவத்திற்கு கோபம் தலைக்கேறியது. ஆமா, இது இப்போ ரொம்ப முக்கியம். நானே போனை காணோன்னு பதறிக்கிட்டே இருக்கேன். வெட்கப்படுற நேரமாடி இது. போனின் எதிர்முனையிலிருந்து குரல் கரகரத்தது. ஒன்னு உங்க பிசாசு கிட்ட பேசுங்க, இல்ல ஏன்ட்ட பேசுங்க. லைன்ல இருந்தா காசு வேஸ்ட் ஆகுதுல்ல. உன் காசாடா போகுது, என் போன் தாண்டா அது. படவா, ஏண்டா அதை திருடுனே என்றார். அவன் திருடின பிறகுதான் ஏண்டா திருடினோம்னு கொம்மட்டிக்கிட்டு வருது என்றான். ஏன் சாக்கடையில போட்டுட்டியா? 2 லட்சம் ரூபாய் போனோட அது என பதறினார். ஆனா அதுல இருக்கிற பதிவுகள் எல்லாம் குப்பையால இருக்கு என்றான் அவன். என்னடா சொல்ற? மரியாதை அப்படின்றது எதிர்முனை. என்ன சார் சொல்றீங்க? சதாசிவம் பம்மினார். உன் வக்கிரம் எல்லாம் இதுல கொட்டி கடக்கேடா என்றான். இப்போது சதாசிவம் கோபமாக சொன்னான். மரியாதை. போனில் இருந்து ஒலித்த குரல் உலக அளவிலான கெட்ட வார்த்தைகளை கொட்டி தீர்த்தது. மனுஷனாடா நீ? இப்படி காதால கேட்க முடியாத பீப் வார்த்தையெல்லாம் பேசுற என்றார். உனக்கு இந்த மரியாதை போதும். கான்டாக்ட் லிஸ்ட கூட விட்டு வைக்கலையா? அட்சய பாத்திரம்னா யாரா அது என்று அவன் கேட்க சதாசிவம் தயங்கினான். பின்பு கான்ட்ராக்டர் பேர் என்றார். ஓஹோ,
வந்து கொட்டிட்டே இருப்பாரோ? அது யாரியா? அது போதை விழியாள். அது வந்து என்று தயங்கியவர். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? போனை கொடுக்க போறியா இல்லையா என்றார். கொடுக்கிறேன் மிஸ்டர் சதாசிவம். பார்க்கிற அதிகாரி வேலைக்கும் உங்க அக உணர்விற்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கே. கொஞ்சம் உங்க அகத்தை அக்கம் பக்கத்துல காட்டிட்டு போனை கொடுத்துடுறேன். ஓகே ஓகே என்றான். இதோ பார், தேவையில்லாம விளையாடாத. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். போனை நீயே கூட வச்சுக்கோ, வேற சிம் வாங்கிக்கிறேன். பேசாம ஒதுங்கி போயிடு என்றார். இருங்க, உங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருக்கீங்கல்ல, அதுல சில வீடியோக்களை தட்டி விட்டுட்டு வந்துடுறேன் என்றவன் இணைப்பை துண்டித்தான். டேய் என்று பதறியவர் கோபத்தில் தரையை உதைத்தார். அதே வேளையில் பக்கத்து அறையில் இருந்த பர்வதம் இன்னொரு போனில், ஆமாடி, என் பேர தேவதைன்னு பதிஞ்சு வச்சிருக்காருனா பார்த்துக்கோயேன் என்று முகம் முழுவதும் வெட்கத்துடன் யாருடனோ சிலாகித்துக் கொண்டிருந்தாள். 2 நாட்களுக்கு பின்பு பர்வதத்தின் போன் ஒலிக்க பதறியபடி ஆன் செய்தார் சதாசிவம். பின்பு நேரடியா விஷயத்திற்கு வர்றேன். உனக்கு என்ன வேணும் என்றார். எனக்கு எதுவும் வேண்டாம், அதிகாரியா ஒழுங்கா வேலை பார்த்தா போதும் என்றது எதிர்முனை. என்னடா சொல்றேன்? இத சொல்லவா போனை திருடின் என்றார். என்னது டாவா என்றதும் சற்று தடுமாறியவர் பின்பு மெதுவாக, என்ன சொல்றீங்க சார்? இத சொல்லவா போனை திருடினீங்க சார்? நீங்க சாருக்கெல்லாம் ஒரு சார் என்றார். என்னய்யா இப்படி இறங்கிட்ட என்றான். நான் எத்தனை சார் சொன்னேன், அதுல ஒன்னை திருப்பி சொல்லலாம்ல என்றார் சதாசிவம். இப்ப உனக்கு போன் வேணுமா சார் வேணுமா என்றவனுக்கு, போன் தான் வேணும் சார் என்றார். அவன் ரெண்டுமேவா என கேட்டதும், இல்ல போன் தான், அதுக்காக எவ்வளவு பணம் வேணும் என்றார். பணம் எல்லாம் வேணாம், கவர்மெண்ட் வேலையை நீ ஒழுங்கா பார்த்தா போதும் என்றான். என்னப்பா சொல்றே, ஒண்ணுமே புரியலையே என்றார் சதாசிவம். உன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு ஒழுங்கா வேலை செய்ய சொன்னா புரியாதுதான் என்றவனிடம், ப்ளீஸ் வாதம் பண்ண நேரம் இல்ல. ஏற்கனவே இந்த 2 நாள்ல எங்க ரிலேஷன் சைடுல அப்புறம் அபிஷியலா எனக்கு கெட்ட பேர், சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரே மன உளைச்சலா இருக்கு என்றார். இப்படித்தானே எங்களுக்கும் இருந்திருக்கும் என்றான் அவன். அதற்கு வாட் யூ மீன் என்றார். ஒவ்வொரு தடவையும் சர்டிபிகேட்டுக்கும் கையெழுத்துக்கும் உதவி தொகைக்கும் வந்து மணிக்கணக்கா உங்க ஆபீஸ்ல காத்திருக்கப்போ எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்திருப்போம் என்றான். சதாசிவத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டது. கூலி வேலைக்கு போகாம பசியோட குழந்தைகளோட பரிதவிச்சு உங்க ஆபீஸ்ல நின்னப்போ எங்களை ஒரு மனுஷனா கூட நீங்க மதிச்சது இல்லையே. வறுமையில இருக்கிற எங்கிட்ட இருக்கிற காசை பறிக்கிறதுக்கு எப்படித்தான் உங்களுக்கு மனசு வருதோ என்றவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் சதாசிவம் தடுமாறினார். எதிர்முனையில் இருந்தவன் எதையும் கண்டுகொள்ளாமல் பேசிக்கொண்டே இருந்தான். இந்த சமுதாயத்துல பொருளாதார சிக்கல் இல்லாம வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுப்பினை தெரியுமா? வாரிசு அடிப்படையில சின்ன வயசுலயே வேலைக்கு வந்திருக்கிற உனக்கு அதை பத்தி தெரியாது. மனைவி ஆசையா கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியாம, மகனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியாம, மகளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கி தர முடியாம எவ்வளவு பேர் தடுமாறிட்டே இருக்கோம் தெரியுமா? இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்குத்தான் உன் போனை திருடினேன். சொந்தக்காரங்க மத்தியில பேர் கெட்டு போச்சுன்னு வருத்தப்படுறியே. உன்னை விஜிலன்ஸ்ல மாட்டி விட்டு இருந்தா நான் ஆறிப்போயிருப்ப இந்நேரம் என்று அவன் சொன்னதும் சதாசிவத்திற்கு குப்பென்று வியர்த்தது. மேலும் அவன், உன் போன்ல தொழில்நுட்பம் ஜாஸ்தி, இதுல இருந்து ஒரு விஐபிக்கு மிரட்டல், சர்வதேச கடத்தல்காரங்கிட்ட ஒரு டீல், எம்என்சி கம்பெனி இணையதளத்துல சின்னதா குழப்பம்னு செஞ்சிருக்க முடியும். அப்புறம் உன் கதி என்ன ஆகும்னு தெரியும்ல. உன்னை நிரூபிக்கிறதுக்குள்ள சோர்ந்து போய் துவண்டு போயிடுவ என்றான். சதாசிவத்திற்கு தலை சுற்றியது, வியர்த்து கொட்டியது. பேச முடியாமல் பரிதவித்தார். வார்த்தைகள் வராமல் தத்தளித்தார். பின்பு, ப்ளீஸ் இப்போ நான் என்ன செய்யணும் என்றார். அதற்கு எனக்கு எதுவும் வேண்டாம். வர்ற பொதுமக்கள்கிட்ட தன்மையா பேசு, லஞ்சம் வாங்காம வேலையப்பார். உன் கூட இருக்கிறவங்களையும் மாத்த முயற்சி செய், அது போதும் என்றான். சதாசிவத்திற்கு உயிர் போய் உயிர் வந்தது போல இருந்தது. பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. கஷ்டம் வர்றப்போதான் நான் இவ்வளவு நாளா எவ்வளவு நல்லா இருந்திருக்கேன்னு தெரியுது. இந்த வேலையினால சமுதாயத்துல எவ்வளவு அந்தஸ்தா இருக்கேன்னு புரியுது. கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் என்றவர் பின்பு லேசாய் தயங்கியபடி நீங்க என்றார். எதிர்முனையில் சாமானியன் என்று கம்பீரமாக கூறி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. வீட்டிற்குள் நுழைந்த போது
பர்வதம் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏங்க, யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க, யாருன்னு பார்க்க வந்தா இந்த போன் நம்ம வாசல்ல கிடந்தது என்றாள். சதாசிவம் ஆர்வமாய் வாங்கி பார்த்தார். ஆமாம், அது அவரது போன் தான். தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தாள். ஏங்க, ஆசையா இருந்தது. உங்க போன் கான்டாக்ட் ஆப்ஷனுக்குள்ளேயே போய் என் பேரை பார்த்தேன் என்றதும் சதாசிவத்திற்கு உதறத் தொடங்கியது. தேவதைன்னு போட்டு என் படத்தை போட்டோஷாப்ல சூப்பரா டிசைன் பண்ணி செமையா அசத்தி இருக்கீங்க என்றாள். குழப்பத்தோடு போனுக்குள் சென்று பார்க்க அவரின் கண்கள் கலங்கின. சட்டென்று மனைவியை அணைத்துக் கொண்டான். சி, ஏங்க, எவ்வளவு பெரிய ஆபீசர் நீங்க, ஏன் இப்படி சின்ன குழந்தையாட்டம் என்றாள். இல்லம்மா, நான் சாமானியன் என்றார் சதாசிவம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு கதையோட சந்திக்கலாம். பாய்.